திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக இருக்கக்கூடிய வேரியஸ் வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுறதற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸை மாவட்ட நலவாழ்வு சங்கம் திண்டுக்கல் மாவட்டம் வெளியிட்டிருக்காங்க. இதற்கு ஆஃப்லைனில் தான் அப்ளிகேஷன் அனுப்பணும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 1/8/2025 மாலை 5 மணி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒப்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த பணியிடத்தில் ஸ்டாஃப் நர்ஸ், லேபரட்டரி டெக்னீஷியன், ஃபார்மசிஸ்ட், மெடிக்கல் ஆஃபீஸர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 போன்ற பணி இருக்குது. என்னென்ன வேக்கன்சிஸ்க்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸ்டாஃப் நர்ஸ் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி டிஜிஎன்எம் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 18,000 ரூபாய் சேலரி, 71 வேக்கன்சிஸ் இருக்குது. 50 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் பேசிஸ். அடுத்தது லேபரட்டரி டெக்னீஷியன் கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் மினிமம் +2 முடிச்சுட்டு எம்எல்டி கோர்ஸ் முடித்த கேண்டிடேட், மினிமம் 1 வருடம் கோர்ஸாவது முடிச்சிருக்கணும். அப்படி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 13,000 ரூபாய் சேலரி. மொத்தமாக 17 வேக்கன்சிஸ் இருக்குது. 35 வயது தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அதற்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். கான்ட்ராக்ட் பேசிஸ் பண்ணிவிடும். ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் ஃபார்மசி அல்லது பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி டிஃபார்ம் அல்லது பிஃபார்ம் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 15,000 ரூபாய் சேலரி. 3 வேக்கன்சி இருக்குது. 35,000 ரூபாய் 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுவும் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. டோட்டலாக 91 வேக்கன்சிஸ் இருக்குது. சரிங்களா? இதற்கு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம், மீனாட்சி நாயக்கன்பட்டி, திண்டுக்கல் 624002 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. 045124322817 அப்படின்ற இந்த நம்பரை நீங்கள் எதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் கேட்டுக்கலாம். நீங்கள் நேரில் போயிட்டு ஆஃபீஸ் டைமிங்கில் நீங்கள் ஆஃபீஸில் கூட நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பலாம். அனுப்புறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கல்வி தகுதி, அதே மாதிரி ரெசிடென்சிக்கான ப்ரூஃபு, கொரோனா டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணதற்கான ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட்ஸு, வேறு ஏதாவது சிறப்பு தகுதி சான்றிதழ் இருக்குது இல்லைனா வந்து இதர சான்றிதழ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதை நீங்கள் என்க்ளோஸ் பண்ணலாம். அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் dindikkal.nic.in வெப்சைட்டில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டஸ்டடாக தான் உங்களுடைய சைன் ஜெராக்ஸ் எடுத்து அதில் நீங்கள் கீழே சைன் பண்ணி அனுப்பணும். சரிங்களா? மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. அனுப்புறது இருந்தால் மெயில்லையும் நீங்கள் அனுப்புங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து போஸ்டரில் தான் அனுப்ப சொல்லியிருக்காங்க. சரிங்களா? திண்டுக்கல் மாவட்டத்திலேயே வேரியஸ் வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? இன்னொரு செப்பரேட் நோட்டீஸ் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெடிக்கல் ஆஃபீஸர் பணியிடம் இருக்குது. அதற்கு எம்பிபிஎஸ் முடித்த கேண்டிடேட், அதே மாதிரி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் பதிவு பண்ண அப்ரூவ் பண்ண இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கணும். அதே மாதிரி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் பதிவு பண்ண கேண்டிடேட் ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட்டாக இருக்கணும். 60,000 ரூபாய் வந்து சேலரி. 1 வேக்கன்சி இருக்குது. 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். கான்ட்ராக்ட் பேசிஸ் போஸ்ட்டு. ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஏஎஸ்எல்பி கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 23,000 ரூபாய் சேலரி. 1 வேக்கன்சி இருக்குது. 35 வயது தான் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். கான்ட்ராக்ட் பேசிஸ் போஸ்ட்டு. ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரி வந்து ஆக்குபேஷனல் தெரப்பியில் முடிச்சிருக்க கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 23,000 ரூபாய் சேலரி. 1 வேக்கன்சி இருக்குது. 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். கட் ஆஃப் டேட்டு 16/12/2024. கான்ட்ராக்ட் பேசிஸ் போஸ்ட்டு. மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 பொறுத்த வரைக்கும் +2ல் பயாலஜி அல்லது பாட்னி ஜுவாலஜி ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். அதே மாதிரி தமிழ் லாங்குவேஜை ஒரு சப்ஜெக்டாக 10ஆம் வகுப்பில் படித்திருக்கணும். அதே மாதிரி MPHW மேல் அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இல்லைனா வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 14,000 ரூபாய் சேலரி. 2 வேக்கன்சி இருக்குது. 35 வயது தான் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். கான்ட்ராக்ட் பேசிஸ் போஸ்ட்டு. மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் மினிமம் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. அதே மாதிரி படித்திருந்தாலே போதுமானது. எழுத படிக்க தெரிந்திருக்கணும். 8,500 ரூபாய் சேலரி. 6 வேக்கன்சி இருக்குது. 45 வயது தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். சரிங்களா? கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் சேம் தான். அட்ரஸ் எல்லாமே சேம் தான். சரிங்களா? இதுதான் வந்து அப்ளிகேஷன். ரைட் சைடில் உங்களுடைய லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மேலே மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய பெயர், உங்களுடைய நேமு, ஃபாதர்ஸ் நேம் இல்லைன்னா ஹஸ்பண்டோடைய நேமு, ஜெண்டர்,
அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக வைக்கணும். 10th 12th மார்க் ஷீட் அல்லது பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதை நீங்கள் என்க்ளோஸ் பண்ணலாம். உங்களுடைய ஏஜ் வயது எவ்வளவு, உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஆதார் கார்டு நம்பர் என்ன, அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ், இல்லைனா டிஸ்ட்ரிபியூட் உமன், இல்லைனா விடோ, எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்ற மாதிரி தான் எஸ் கொடுத்தீங்கன்னா அதற்கான ப்ரூஃப் வைக்கணும். இல்லை நோ கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் எந்த ப்ரூஃபும் நீங்கள் வைக்க தேவையில்ல. ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கோங்க, மெயில் ஐடி மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணால் தான் உங்களுக்கு எல்லா விதமான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு மெசேஜ் எஸ்எம்எஸ் மூலயமாகவோ அல்லது மெயில் மூலமாகவோ தெரிவிக்கப்படுவார்கள். அதே மாதிரி உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, இப்போ இருக்கக்கூடிய தற்காலிக முகவரி எல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு சைன் பண்ணிக்கோங்க. டேட்டு பிளேஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும், ஜெராக்ஸ் இருக்கணும். ஒரிஜினல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது இன்டர்வியூ வரும்பொழுது எடுத்துகிட்டு வந்தால் போதுமானது. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ் பண்ணணும்னா 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃப், 10th 12th டிப்ளமோ, டிகிரி, கோர்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சுருக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, தமிழை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் 10th இல்லது 12th இருக்கக்கூடிய மார்க் ஷீட்டு, அதில் வந்து தமிழை நீங்கள் சப்ஜெக்டாக படித்ததுக்கான ப்ரூஃப் இருக்கும். ரெசிடென்சிக்கு வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோ, ஓட்டர் ஐடியோ, டேக்ஸ் ரிசிப்ட்டோ, ஆதார் கார்டோ, ரேஷன் கார்டோ ஏதாவது ஒன்று வைக்கலாம். கேரக்டர் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் 2 கேரக்டர் சர்டிஃபிகேட் இருக்குது. ஒன்று வந்து லாஸ்ட்டாக படித்த இன்ஸ்டியூட்டில் வாங்கின சர்டிஃபிகேட், இன்னொன்று குரூப் ஏ அல்லது குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட வாங்கின சர்டிஃபிகேட். சரிங்களா? அதே மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட வாங்கின சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். அதே மாதிரி டிஎம்எல்டி ஃபார்மசிஸ்ட் அவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த கவுன்சிலில் பதிவு பண்ணதற்கான ப்ரூஃப் வந்து வச்சுருக்கணும். கோவிட் டைமில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அதற்கான ப்ரூஃப் வச்சுருக்கணும். ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். சரிங்களா? இதான் வந்து டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து இதில் இருக்கக்கூடிய பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? நன்றி.